அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு, உங்கள் பெண் பையன் கல்யாணம் லக்ன பொருத்தம் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் எந்த மாதிரி இருக்கிற ஜோசியர்களுக்கு ஒரு கல்யாண பொருத்தம் பார்த்து கொடுங்க, திருமண பொருத்தம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்புறீங்க. நிறைய பேருக்கு மேட்சிங் பார்த்து கொடுங்கன்னு அனுப்புவீங்க. உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு வரன்கள் வந்தால் அது எப்படி பொருத்தங்கள் கரெக்டாக இருக்கா பார்த்து அனுப்புங்க அப்படின்னு. இப்போது உங்கள் கையை ஒரு ஆண் ஜாதகம் இருக்குது, ஒரு பெண் ஜாதகம் இருக்குது. இதில் முக்கியமாக அந்த ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில், ஜாதக கட்டம் பார்க்கும்போது ரெண்டு இருக்கும், ராசி கட்டம் அம்சம் கட்டம்னு இருக்கும். அதில் ராசி கட்டத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆண் ஜாதகத்துலேயும் பெண் ஜாதகத்துலேயும் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேஷம் ரிஷபம் இந்த இடம் ஆரம்பிக்கிறது. மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம், சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். அதே மாதிரி தான் பெண் ராசி கட்டம். இப்போ பெண்ணோடைய ஜாதகத்தில் லக்னம், லான்னு போட்டுக்கிறது லக்னம். இது எந்த ராசியில் இருக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம். துலாம் ராசியில பெண்ணோடைய லக்னம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒருத்தருடைய லக்னம் எப்படி பார்க்குறதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஆணோடைய ஜாதகத்தில் லக்னம் அமைஞ்சிருக்கிற இடம் எங்கே? மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம். இப்போ பெண்ணோடைய ராசியில் லான்னு இருக்கிறது துலாம்ல, ஆண் ஜாதகத்தில் கடகத்தில் இருக்கு. இப்போ பெண் ஜாதகத்தில் இருக்கிற லாலேருந்து 1 2 போட்டு எண்ணுங்க. கடகம் வர வரையும் எண்ணணும். இங்கேருந்து கடகம் வர வரையும் எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 10வது இடத்துல பெண்ணோடைய லக்னத்திலேருந்து கணக்கு போடும்போது 10வது இடத்துல ஆணோடைய லக்னம் வருது. இப்போ 1 3 5 7 9 11 இந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்தால் நீங்கள் ஜோசியர்கிட்ட அனுப்புங்க. இதை பொருத்தம் பார்க்குறதுக்கு அனுப்புங்க. நீங்களே முதல்ல ஃபஸ்ட்டு நீங்களே ஃபில்டர் பண்ணிக்கலாம், இதை அனுப்பலாம். அதுக்கு மாறாக எண்ணும்போது 2 4 6 8 10 12 இப்படி ஈவன் நம்பர் வந்தால் இன்டு மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஆரம்பத்திலேயே ஃபில்டர் பண்ணிடுறீங்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஜாதக கட்டத்தில் 10ன்ற நம்பரில் முடியுது. அப்போ லக்ன பொருத்தம் இருக்கா? லக்ன பொருத்தம் இந்த ஜாதகத்தில் கிடையாது. அதை ஒரு ஓரம் கட்டிடலாம். அடுத்த பொண்ணு எடுத்து பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த பையன் எடுத்து பார்த்துக்கலாம். இதை மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு பொருத்தம் இருக்கு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ண உடனே அதுக்கப்புறமா ஜோசியர்கள்கிட்ட அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு சீக்கிரம் பதில் கிடைக்கும் உங்களுக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜோசியர்களும் பார்க்கக்கூடிய முறைகளில் இதுவும் ஒன்று. அதை பார்த்துட்டு நம்ம சொல்கிறது உண்டு. மற்றபடி உங்களுக்கு என்னென்ன பொருத்தங்கள்லாம் இருக்குன்றது ஏற்கனவே திருமண பொருத்தம்ன்ற இதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் 1 3 5 7 9 11 இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பொருத்தம் இருக்கு அப்படின்னு கணக்கில் இருக்கு. முடிந்தவரை 1ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் தவிர்ப்பது நல்லது. முடிஞ்சவரையும் போஸ்ட்போன் பண்ணலாம், அதாவது கெப்ட் அபயன்ஸ் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், வேணும்னா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால்
இந்த 1 அப்படின்றது 3 அப்படின்றது 5, 7, 9, 11 இந்த நம்பர்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா காமத்தை குறிக்கும். இப்போ கணவன் மனைவி அன்பா இருக்கணும், ஆசையா இருக்கணும். கணவன் மனைவி கிட்ட உறவு கொண்டாட வரும்போது மனைவியும் ஈடு கொடுத்து வர வேண்டும். அப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து வாமா பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் அந்த கோயிலுக்கு போகணும்னு வேண்டிகிட்டு இருக்கேங்க, பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க, நான் வரலைங்கன்னுவாங்க. இந்த மாதிரி மாற்றி 2, 4, 6, 8, 10, 12 நீங்கள் உள்ள சேர்த்து விட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வரும். இந்த 2, 4, 6, 8, 10, 12 என்னன்னு கேட்டிங்கன்னா பணம். இது காமம், இது பணம். இது பணத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, இது காமத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. எல்லாருமே காமத்துக்காகத்தான் கல்யாணம் இருக்கும். ஏன்னா வம்சம் விருத்தி அடையணும். அப்போ ஜாதகத்திலே 1, 3, 5, 7, 9, 11 இருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இது வரும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நாள் வந்து வாமா சினிமா தியேட்டருக்கு போயிட்டுலான்னு கூப்பிடுற கணவன், இல்லைங்க இன்னைக்கு வந்து அஷ்டமி, கால அஷ்டமி, நான் போய் பைரவருக்கு தீபம் ஏற்றுறதுக்காக கோயிலுக்கு போகணுங்க அப்படின்வாங்க. எதை எடுத்தாலும் வேற மாதிரியே பேசுவாங்க. அப்புறமா என்ன சொல்லுவாங்க, இது சின்ன சமயம், ஏங்க நேற்றுக்கு எனக்கு வந்து ஒரு வாரம் முன்னால் வந்து எனக்கு ஒரு நகை கடைக்கு பேரை சொல்லி அந்த நகை கடைக்கு போயிட்டு தங்கம் வாங்கி கொடுக்குறேன், செயின் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னுவாங்க. அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, இதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா பட்டு சேரி கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் வந்து பட்டு சேரி இன்னும் வாங்கி தரலதோ, தரேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, தரமாட்டேன்றீங்களே அப்படின்னு அதே அந்த சிந்தனையிலேயே இவங்க ஈடுபடுவாங்க. இந்த 2, 4, 6, 8, 10, 12 வந்தால், லக்னத்தில் வந்தால் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்றது 0.99%. அவ்வளோதான் வந்து சில பேர் எக்ஸம்ஷன் இருப்பாங்க, எல்லாருமே அப்படின்னு கிடையாது. ஒரு 0.99 இருக்கும். ஒரு விதிப்படி இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, காமம் பணம், காமம் இருக்கிறவங்களோடைய சேர்த்தாதான் அதுக்கு வந்து பயனுண்டு, கல்யாணத்துக்கு பயனுண்டு. இல்லை இதில் சேர்த்து விட்டான்னா அது என்ன ஆகும், கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது மேட்சிங் இருக்கும். மேட்சிங் இருந்தாலும் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி 1, 3, 5, 7, 9, 11 அதில் 1ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் இது மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் அப்படி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஒன்றும் கிடைக்கலன்னா கடைசியில் அவங்கள குத்திக்கலாம், அப்படி கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. பட் இது வந்து 1, 7 ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இவங்க 2 பேருமே 7ன்ற நம்பரு. 1ன்றது என்ன, 3ன்னா என்ன, 5ன்னா என்ன, 7ன்னா என்ன, 9ன்னா என்ன, 11ன்னா என்ன. இப்போ 1ன்னா அவங்கள பற்றி தன்னோடைய, அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர், நான் மட்டும் நல்லா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் கணவர் மட்டும் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் உண்டானவர்கள் இந்த 1. 3 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. 3ன்றது நம்பர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் சகோதரத்துவமாக, சகோதரியா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. 5 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ன்ற எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள், தன்னோட குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணுன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள். அதுவும் ஓகே. இந்த நான் இதில் காமத்து அடிப்படையே சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது 7ன்னு வரும்போது என்ன அப்படின்னா, 7ன்றது களத்திரம். அப்போது களத்திரம் அப்படின்னும் போது ஆண் பெண்ணுக்கு, பெண் ஆணுக்கு, இது ஒரு சமயத்தில் அந்த களத்திரம் அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் என்ன ஒரு இந்த ஒரு இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, எடுத்ததுக்கெல்லாம் களத்திரத்தின் மேலே லைட்டாக சந்தேகங்கள் இருக்கும். களத்திரத்தின் மேலே லைட்டாக சந்தேகங்கள் இருக்கும். அந்த ஓ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சில பேர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சில சந்தேகங்கள் இருந்தால் அது 7. இது ஒரு ஓரமாக வைக்கலாம், கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு ஓரமாக வைக்கலாம். 9 மூத்த சகோதரர், அந்த மாதிரி பெரிய பெரிய அதெல்லாம் இருக்குது. 11 இது உங்களுக்குலாம் இந்த நம்பர்லாம் ஓகே. 1ஐயும் 7ஐயும் மட்டும் கொஞ்சம் தனியாக கெப்ட் அபயன்ஸ் தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறமா எதுவும் இல்லைன்னா அந்த சீட்டாட்டத்தில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு சீட்டாட்டெலாம் எனக்கு தெரியாது, சொல்லுவாங்க
ஒரு இது எதுவும் சேரல அப்படின்னா ஒரு கார்டை எடுத்து சேர்த்தா அப்போ சேரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமாச்சாரம் தான் இது. அப்போது முடிஞ்ச வரையும் இந்த 1 3 5 7 9 11 பெண் லக்னத்தில் இருந்து ஆண் லக்னம் வரையும் எண்ணும்போது 1 3 5 7 9 11 வரா மாதிரி பார்த்துட்டு ஜோசியர்களாகிய என்னை போல ஜோசியர்கள்கிட்ட நீங்கள் அதுக்கு அனுப்பலாம். அனுப்பும்போது மேற்கொண்ட பொருத்தங்கள்லாம் பார்த்து 12 பொருத்தம், 7ஆம் இட பொருத்தம், தோஷசாமிய பொருத்தம், ஜாதக பொருத்தம் இதெல்லாம் பார்த்து அனுப்புவாங்க. சில பேர் காமனாக பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லை இப்படி சொல்லக்கூடிய ஜோசியர்களும் உண்டு. சில ஜோசியர்கள் 12 பொருத்தத்தோடைய பேரையும் போட்டு 7ஆம் இட பொருத்தம் அப்படின்னு போட்டு தோஷசாமிய பொருத்தம் அப்படின்னு போட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே பொருத்தம் இருக்கா இல்லையான்னு எல்லாம் விவரமாக கொடுத்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஜோசியர்களும் உண்டு. அந்த வகையில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடத்தில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்த வகுப்பில் விரைவில் சந்திப்போம். நன்றி.